வணக்கம் நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ஆம்பேர் பைக் பற்றி நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் காட்ட போகிறேன், எல்லாம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஆம்பேர் இவி பைக். அதே மாதிரி இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ரொம்ப நிறையா பைக்குகள் எல்லாம் நிறையா விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வாங்கி பொதுவாக ஒரு 3 வருஷம்குள்ளே ஆகுது. அதனால தான் இப்போ ரிவ்யூ எல்லாம் எப்படி இருக்குது, இந்த பைக்கோட பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதோ எல்லாமே பொதுவாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பார்க்குறக்கு ஆக்டிவாக மாதிரி இருக்கும். இது பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த பைக் பற்றி எல்லாம் யூ பைக் பற்றி. வணக்கம் நேயர்களே, உள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே, மேக்னஸ் சிஎஸ் ஆம்பேர் ஸ்கூட்டி ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். இது வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்குது. ஆனாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி, இது எப்படியெல்லாம் மைலேஜ் எல்லாம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே சொல்ல போகிறோம். இதுதான் எடாப்டர். இந்த எடாப்டர் இந்த மாதிரி எல்லாம் நார்மலாக 3 பெக் இருக்கிற எர்த்திங் இருக்கிற லைனுக்கு தான் பவருக்கு தான் கொடுக்கணும். இது வந்து சார்ஜிங் வந்து எப்படி வைக்கிறதோ காட்டுற. இங்கே இருக்கும் போட்டு கீழே கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லா பார்த்து நல்லா வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டு சுவிட்சு மாதிரி இந்த ப்ளக் சுவிட்சு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் இதோ ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கும். ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிருச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கால நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கெல்லாம் இங்கே வந்து சார்ஜிங் வந்து 100 இருக்குதுன்னு காட்டுது. எல்லாம் ஃபுல்லான ஒன்று ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா இது கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி இது ஃபுல்லாக தான் வச்சுருக்குறோம். இந்த பைக்கு ஒரு நாளைக்கு எப்படி எந்த மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் வருதோ எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஆம்பேர் பைக் வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் வீட்டில் பசங்களுக்கு அங்கங்கே போகிறதுக்கு, ஸ்கூலெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு, லோக்கலில் சுற்றுறதுக்கு ரொம்ப அருமையான பைக் இது. இந்த மாதிரி கீ இருக்கும். இந்த கீ ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா இங்கே லைட்டு எரியுது. இங்கே லைட்டு ஹெட்லைட்டு எரியுது. இது ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ண உடனே இப்போ நம்ம சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. 67 வால்ட்டோ இருக்குது தற்போது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 16,234 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து எல்லேருந்து ஹெச் ஃபுல் சார்ஜர். இப்போ எவ்வளோ வேலை இந்த சார்ஜிங் எல்லாம் வரப்போகுது, எவ்வளோ வேலை இந்த மைலேஜ் எல்லாம் கொடுக்குது, ஒரு வாட்டி சார்ஜிங் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பைக் பற்றி எல்லாம் விவரமாக நானும் வந்து சொல்ல போகிறேன். இது ஆனர். இது வந்து ஹெட்லைட் ஹை பீம், லோ பீம், சைட் லைட் பிளிங்க் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கேர். இது எல்லு ஹெச்என் இருக்கும். இது கீழே போட்டோம்னா 30க்குள்ளே போகும். மேலே போட்டோம்னா 40, 45, 50க்குள்ளே கூட போகும் ஸ்பீடு. இது நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் தான். ரொம்ப அருமையாக தான் போயிருக்குது. டிக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கும். டிக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கும். இங்கே லைட் எல்லாம் எரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிக்கியில் ஒரு எலிமெண்ட் எல்லாம் வச்சுக்கலாம். பேட்ரி இது கீழே தான் இருக்கும். பேட்ரி இது கீழே தான் இப்படி ஆன் பண்ணி பார்த்தோம்னா பேட்ரி இருக்கும். நான் வந்து அப்புறம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. கீ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணோம். ஆன் பண்ண உடனே இது ஸ்டார்டிங் பண்ணுறது. சவுண்டெல்லாம் வராது. இங்கே வந்து ரெடியான இது வரும். பார்த்திங்கன்னா இது கேர்னு சொன்னல. இப்படி அமுத்தோம்னா 1, இப்படி அமுத்திட்டோம்னா 2, 2வது கேரு. அதே மாதிரி இதில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு வண்டி. போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் 2 பேர் ஏறி இருக்கிறோம். டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னால ஃபஸ்ட்டு கேரில் 29, 30க்குள்ளே வருது. 2வது கேரு நான் வந்து ஹைவேல வச்சு காட்டுற இப்போ ஏரியாக்குள்ளே போகுது. எந்த பிரச்சனை இல்லாமல் பைக் வந்து ரொம்ப நல்லாவே
பிக்கப்பாக இருக்கும். இதில் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா வீலுக்குள்ளே தான் இருக்கும் மோட்டர். அந்த மோட்டரில் தான் ஓடும் எல்லாம். பிரேக்கு பவர் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆம்பேர் வண்டியில் இருக்கிறோம். தற்போது பார்த்திங்கன்னா நாங்கள் டபலாக 2ஆவது கியர் ஃபுல்லாக ஸ்பீடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்ம தொடங்க போகிறோம். அது உங்களுக்கு எல்லாம் காட்டிருக்கிறேன். இப்போ 2 பேர் நம்ம இந்த வண்டியில் தான் ஏறி இருக்கிறோம். பாருங்கள், 2ஆவது கியர் போட்டிருக்குது. 2 வந்திருக்கு. இப்போ ஸ்பீடு எவ்வளோ போகுதோ காட்டுற எல்லாருக்குமே பாருங்கள். இந்த வண்டி வாங்கி 1 வருஷம் போல் ஆகுது. டபலா போயிட்டு இருக்கிறோம். கரெக்டாக 40-50 வருது ஸ்பீடு. 2ஆவது ஏற்றுங்க நல்லா பிக்கப் பண்ணி எடுத்து பிரேக்கெல்லாம் அடித்தா உடனே எல்லாம் இப்படி நிற்குது. பிரேக்கெல்லாம் அடித்தா நல்லா கண்ட்ரோலாக இருக்கிற வண்டி. ஆனல் சவுண்ட் ரொம்ப நல்லா வரும். சைட் லைட்டு பார்த்திங்கனால நல்லா கேட்கும், சத்தமாக கேட்கும். வண்டி இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் தான் ஓடுதும். லோ மெயின்டெனன்ஸ் வண்டி. இது பார்த்திங்கன்னா பாலம் ஏற போகிறோம். பாலத்தில் கூட நல்லா ஃப்ளைஓவரில் கூட நல்லா ரொம்ப நல்லா வேறும். இந்த பைக் பார்த்திங்கனால நாங்கள் டபுளாக தான் போயிட்டு இருக்கிறோம். பாலத்தில் கூட நல்லா ஏறுது வண்டி. நம்ம ஃபஸ்ட் கியரில் தான் போகுது. ஆனாலும் எந்த லேக் இல்லாமல் வண்டி சூப்பராக போயிட்டு இருக்குது. இப்போ இது வரைக்கும் இந்த வண்டி வாங்கி தற்போது பார்த்தா 3 வருஷம் ஃபுல் ஆகுது. வாங்கலேருந்து கூட வண்டி வந்து ஸ்பீடு வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பீடு அந்த மாற்றம் இல்லை. அப்படியே ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. பாலம் எல்லாம் ஏறுது. வண்டி பார்த்திங்கனால ஆம்பேர் மேக்னஸ் EV பைக். இது எலக்ட்ரானிக் பைக் எல்லாம். இது நம்ம பாலம் சென்டரில் வந்திருக்கிறோம். பாலத்து சென்டருக்குள்ள ஃப்ளைஓவர் சென்டர். எந்த பிரச்சனை இல்லாமல் ரொம்ப நல்லா போகுது வண்டி. பாருங்கள் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் ஏறிட்டு அதே மாதிரி வண்டியோட ஸ்பீடெல்லாம் காட்டிருக்கு. அதே மாதிரி குழி இருக்கிற ரோட்டுக்குள்ளே எப்படி எல்லாம் போகுது, அதே மாதிரி பள்ளமான ரோட்டுக்குள்ளே எப்படி எல்லாம் போகுது எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் குழியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கல் எல்லாம் குழி எல்லாம் இருக்குது. ரோடெல்லாம் இதில் கூட நல்லா கண்ட்ரோலாக போகும் வண்டி. நல்லா பிக்கப்பாக போகும். அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒரு இடம். இந்த இடத்துல ரோடு மாதிரிலாம் பள்ளமாக குழியாக இருக்குது. இதில் கூட வண்டி எப்படியெல்லாம் ஏறுதோ உங்களுக்கெல்லாம் காட்டு இருக்கிறேன். பாருங்கள். நல்லா வண்டி போயிட்டு இருக்குது. போகும் இந்த வண்டி. அதனால் வந்து இந்த வண்டி 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இதை பற்றி இன்னும் நான் ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருப்பேன். பாருங்கள். வணக்கம் நேயர்களே. நான் ரொம்ப வருஷமாகவே இந்த வண்டி 3 வருஷம் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த குறை இல்லை. இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நம்ம பசங்கள் கூட நல்லா போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கேஸ் சொல்லுவாங்களே சிலிண்டர் எல்லாம் இதில் வச்சு கூட போகலாம். அரிசி கூட நல்லா தூக்கிட்டு போகலாம். த்ரிபிள்ஸ் கூட நான் போயிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனை கூட இந்த வண்டிக்கெல்லாம் வரல.
ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. ஏன்னா சர்வீஸிங் பண்ணும்போது 300 கேட்பாங்க. அந்த 300 செலவு தான் ஆகுது. அப்பப்போ போனால் பிரேக் லைனர் போகும். அது நம்ம எப்போ வேணாலும் எந்த வண்டிக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறதா போட்டிக்கிறது தான் தேஞ்சு போனாலும். அதே மாதிரி இந்த வண்டி ஆம்பேர் வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ரொம்ப நல்லாவே ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே ரொம்ப நல்லாவே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். போகலாம், மலையில் கூட போகலாம். நல்லா வாட்டர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா மேலே பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் நல்லா வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சம்மந்தப்பட்ட இது என்ன சொல்லுவாங்க, இந்த மோட்டர் வந்து வாட்டர் ப்ரூஃப் சம்மந்தப்பட்டது. அதனால் இன்ஜின் இருக்கும் இல்லையா, தண்ணி போனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியில் இது வரைக்கும் நான் போயிருக்கிறேன், இது வரைக்கும் தண்ணி போயிருக்கேன். இதில் முணுங்கினாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் ரொம்ப அருமையாகவே நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நல்லா கண்டிஷனாக இருக்குது. 3 வருஷத்தில் எந்த இதில் கூட குறை இல்லாமல் இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கூட செகண்டில் இருந்தால் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆம்பேரில் வந்து புதுசாக வாங்கினாலும் கூட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியா பூரா இருக்குது இது சர்வீஸு. எல்லா மாவட்டம்லோ எல்லா மண்டலங்களிலோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் எல்லா ஸ்டேட்டில் கூட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. அதோட ரிவ்யூ கூட ரொம்ப நல்லா இருக்குது. நானும் வந்து 3 வருஷம் கழித்து தான் ரிவ்யூ கொடுக்குறேன்னா இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எனக்கு வந்து பவர் கஞ்சும் ரொம்ப கம்மியாக தான் போகுது. மாதம் பார்த்திங்கன்னா பவர் பார்த்திங்கன்னா ஒரு 200 300 தினமும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் வண்டியோட சார்ஜிங்கோட டைம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஒரு வாட்டு வச்சா ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஏறுது. அது நம்ம டெய்லி கண்டினியூவாக ஓட்டிக்கிட்டே போகிறோம்னா ஒரு 100க்குள்ளே வருது. அதே நம்ம சிட்டி கூலி இதில் ஓடும்போதும் 80க்குள்ளே கரெக்டாக எனக்கு மைலேஜ் கொடுக்கும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நல்லாவே ரொம்ப அருமையாகவே எல்லாம் போயிட்டுருக்கு இந்த வண்டி. நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபேமிலி பசங்க எல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்காக அங்கங்கே சிட்டியில் சுற்றுறதுக்கு எத்தனையோ பேர்கிட்ட போகிறதுக்கு இந்த வண்டி ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து செலவு கூட ரொம்ப மிச்சமாகுது. இதனால் எல்லாருமே நம்ம சேனல் பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, உங்கள் ஏஜிஎஸ் நான் பேசுகிறேன்.